ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ தான். வண்டலூர் ஜூ எதுக்கு வரும்? சின்ன குழந்தைங்க வந்து பறவைகள், குரங்குகள், மான்கள் அப்படி பார்ப்பாங்க. பசங்க சிங்கம், புலியை மட்டும்தான் பார்ப்பாங்க. முக்கியமாக சிங்கம். சில பேர் எதுக்கோ வராங்க, பட் பசங்க சிங்கத்துக்காக தான், சிங்கத்தை பார்க்க தான் வராங்க. ஸோ ரைடுக்கு போயிடலாம். நம்ம வண்டியை எடுத்துருக்கோம், புக் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியிலே தான் போகிறோம். சில விஷயங்கள் பார்க்க முடியாது, அது இன்னொரு நாள் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வண்டலூர் ஜூ பற்றி. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு அனிமல்ஸ் மட்டும் கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மெதுவாக தான் போவாங்க சில இடத்துலலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா குரங்குகள் ஏரியா. ஒரு 8 வெரைட்டி 9 வெரைட்டி குரங்குகள் இருக்கும். சிங்கவால் குரங்கு, அதுக்கப்புறம் பேர் தெரியல, ஆனால் ஒரு 8 வெரைட்டி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தான் அந்த போர்டில் பேர் எழுதி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே குரங்கு தான். அடுத்த செக்ஷன் இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே எதிரில் சிப்பான்சி, கொரிலா இதெல்லாம் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது பாருங்கள், அது குழந்தையோட விளையாடிட்டுருக்குது இங்கேருந்தே தெரியுது உங்களுக்கு. இறங்கி போய் பார்க்குறதுனா கூட கேட்டால் இறக்கி விடுவாங்க. சிப்பான்சி, கொரிலா தாண்டியாச்சு. தாண்டிட்டு பார்த்திங்கன்னா மான் அந்த சைடு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் மான் தான் இருக்குது. ஸோ மானை பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஆஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த நம்ம ஊரில் கூட விற்றுருந்தாங்க பார்த்திங்களா, என்ன கோழி, ஈமு கோழி, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மான் இருந்ததுங்க. புள்ளிமான் பார்த்தாச்சு. புள்ளிமான்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். சில விசித்திரமான மான்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாக அதுதாங்க. இவன் தான் பைசனுங்க, காட்டு மாடு. சிங்கத்துக்கும் புலிக்கும் மிக சுவையான ஒரு கறினா காட்டு மாடோட கறி தான். இப்போ தாங்க புரியுது மான்கள் ஏன் அதிகமாக சாகுது அப்படின்னு. ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம வண்டலூர் ஜூலே பார்த்திங்கன்னா அவனுக்கு தான் அதிகமாக இருப்பானுங்க. அவனுக்கு அடுத்தது தான் பறவைகள், குரங்கு அப்படின்னு. ராஜா கிட்ட வந்தாச்சுங்க. சிங்கத்தாண்டா நிப்பாட்டியாச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நடந்து தான் போகணும். ஏன்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கும், மலை இதுவாக. அங்கே 2 சிங்கம் படுத்துக்கிட்டு இருக்கு. கேமராவில் தெரியுமான்னு தெரில. இங்கே மானுகள் இருக்குது, இங்கே சிங்கம் பார்த்துட்ருக்கு. ஜூம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு தெரியுதா உங்களுக்கு? பெருசு ஒன்று படுத்துருக்கும். ஒரு விசிட்டர்ஸ் பார்க்க கூட முடியலைங்க சிங்கத்தை. அந்த அளவுக்கு அங்கே போய் வச்சுருக்கிறாங்க. புலியை ஈஸியாக பார்க்க முடியுது, ஆனால் சிங்கத்தை பார்க்கவே முடியல. சிங்கம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டே தான் இருந்தது. ஒன்றே தான் பார்த்துட்டு இருந்தது. அது ஜூம் வச்சா கூட சரியாக தெரியல. ஸோ புலி செக்ஷன் வந்தாச்சு. வெள்ளை புலி ஆண்டை வந்துச்சு. இதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிங்கம் வச்சுருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். அதை நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பார்க்குறேன். அங்கேயே தான் இருக்குது, தூரமாக தான் இருக்கும். அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா புலி இருக்கும். அதில் ஒரு 2 புலி விட்ருப்பாங்க. இப்போ சில புலிகள், வெள்ளை புலி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஈஸியாக பார்வையாளர்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. சிங்கமும் அதே மாதிரி வச்சுட்டா, ஏன்னா சிங்கன்றது தான் படிப்புலேயே இருக்கும். ஸோ சின்ன வயசு புஸ்தகத்தில் தமிழ் புக்லேயே பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு ஆவலாக இருப்பாங்க சின்ன பசங்களாம். இங்கே வந்தால் பார்க்கவே முடியறதில்ல. அப்படியே லெப்பர்டு உட்காந்துட்ருக்கு பாருங்க, சிறுத்தை ஏந்துக்கவே இல்லை, அப்படியே சும்மா உட்காந்துட்ருக்கு. சரி, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாம்பு ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஸ்னேக்கு அனகொண்டா தான் இருக்குது. ஆனால் அதோட குட்டியும் தான். ஆனால் இதுவே பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது. செடிக்கு பின்னாடியும் இருக்குது பாருங்கள் அனகொண்டா, அங்கேயும் இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்க போகிற பாம்பு பேர் பார்த்தீங்கன்னா ரசல் வைப்பர், கண்ணாடி வெறியான். என்னடா கண்ணாடி வெறியான்ட்டு கண்ணாடி காட்டுறேன்னு நினைக்காதீங்க, கண்ணாடிக்குள்ளே இருக்குது, மரத்து கட்டைக்குள்ளே இருக்குது பாருங்கள். வேற பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம பார்க்குற பாம்பு சான்போ, மண்ணுளி பாம்பு. இயற்கையின் நண்பன், விவசாயிகளின் நண்பன், செடிகளுக்கு சொந்தக்காரன், மண்ணுங்களுக்கு சொந்தக்காரன். இவன் தான். எங்கே இருக்கானே தெரிலங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பாம்பு பார்க்க போயிடுவோம். த ராட் ஸ்னேக், விவசாயிகளின் நண்பன் சொல்லுவாங்க. இங்கே நிறையா இருக்குது. இந்த வண்டலூர் ஜூவில் அதிகமாக ராட் ஸ்னேக் தான் நான் பார்க்க முடிஞ்சது. பாருங்களேன் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இந்த தண்ணியில் வருது பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம விவசாய நிலத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். பாருங்களேன் எப்படி நிற்கும் பாருங்களேன். ஒரு வால்லையே அப்படியே ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நிற்கும் வால்லையே. இதெல்லாம் ஆச்சரியமானதுங்க. நம்ம
வெளியெல்லாம் பார்க்க முடியாது. சரி இங்கே வந்தால் பார்க்கலாம். வெளியேனா என்ன, நம்ம வந்துச்சுன்னா நம்மளை பார்த்தோன்னே ஓடும். இங்கே அப்படி கிடையாது. பாம்பை கண்ட படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. இவனை பார்த்து தான் பயப்படுவாங்கல்ல எல்லாருமே. கோப்ரா மோஸ்ட் பாய்சன் ஸ்னேக்கு. இவன் கடித்தா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஆளே இறந்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மலைப்பாம்புங்க. அது கட்ட உடல் மலைப்பாம்பான். அது உள்ளே படுத்துருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம இந்தியா மலைப்பாம்புங்க. எல்லாமே சைஸு பெருசாக தான் இருக்கும் மலைப்பாம்புனாவே. இதுவும் சேம் இந்தியன் பைத்தான் தான், வேறு இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா சண்டை போட்டுக்கும் போல், அதனால் மாற்றி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பால் பைத்தானுங்க. பால் பைத்தான்லாம் இப்போ நிறைய பேர் வளர்க்குறாங்க வீட்லேயே. சைஸு நார்மல் சைஸாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வீட்டில் வளர்க்குறாங்கன்னா சின்னதாக தான் வளர்த்துருப்பாங்க. அது பார்க்க முடியலைங்க. இது கட்டு விரியானுங்க. காமன் கிரைட்டு கட்டு விரியான். அதுக்குள்ளே இருக்கும் இந்த ரவுண்டாக. அதுக்காக வீடு செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் கட்டு விரியானோட இடம். இந்த பாம்பு பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்டு நீல் பேக்கு, நீர்க்காத்தான் பாம்பு. அது எல்லாமே உள்ளதாங்க இருக்குது, சரியாக தெரிய மாட்டேங்குது. இது நம்ம எல்லா மரம் செடி கொடியில் பார்த்துருக்கோம். பச்சை பாம்புங்க. கண்ணை கொத்திடும்னுவாங்க. கண்ணை தான் கொத்தும், ரொம்ப டேஞ்சரு. ஆனால் பாய்சன் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ மலைப்பாம்பு ஏதோ வச்சுருந்தாங்க பெருசாக, ஒரு 2-3 இருந்தது. இப்போ பார்க்குறதா இக்வானா, அதாவது ஓனா சைஸ்லேயே மிக பெருசு இதுதான். இது எல்லாருமே இப்போது வளர்க்குறாங்க, பெட்ஸாக வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ப்ரெடிட்டர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அர்னால்டு நடிச்சது அந்த ஃபேஸ் அப்படியே இதுக்கு இருக்குது. இவருக்கு எப்போவுமே ஏசி போட்டு வச்சுருப்பாங்க வெயில் காலத்தில். அதோடய வீட்டுக்குள்ளே என்ன சைஸில் இருக்குது பாருங்களேன். எப்படியும் இது 15 அடியாவது இருக்கும் கண்டிப்பாக. மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக். ஆக்சுவலாக கோப்ராக்கே நம்ம அலறிடுவோம். இது வந்து கிங் கோப்ரா. சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பெருசாக இருக்கும். எட்டி பார்க்குது பாருங்கள், தலை மட்டும்தான் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு உயிர் என்னென்னா அது இதுதாங்க, முதலைங்க. சுத்தமாக பிடிக்காது இது. அதுக்கப்புறம் கொமோடோன்னு ஒன்று இருக்குது, கொமோடோ ட்ராகன். இது ரெண்டுமே வாழ்க்கையில் சுத்தமாக பிடிக்காது. இன்னும் நிறையா இருக்குது, பட் இதுங்கெல்லாம் ரொம்ப மோசமானதுங்க. ஒரு வழியாக அந்த சைட்லாம் பார்த்துட்டு அப்படியே வண்டியில் ஏறியாச்சு. தூரமாக பார்த்தீங்கன்னா யானை தெரிஞ்சுது. சரி இறங்கிட்டு அது வீடியோ எடுப்போன்னு கேப்சர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப தெரியலனா கூட ஜூம் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்தபடியாக நீர் யானைங்க. எங்கள் மாமா குழந்த வந்து கூட்டிகிட்டு போனேன் வண்டலூர் ஜூக்கு 3 வயசாக இருக்கும்போது. இப்போ வந்து 10th படிக்கிறாப்புல. அப்போ வந்து அது கத்தில் அப்படியே பயந்துட்டா, அழுதுட்டா அப்படியே அது சவுண்டு போட்டதில். ஸோ அப்போல்லாம் இந்த கம்பிலாம் போடலை, மேலே வந்து பார்க்குற மாதிரி. இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ கிளியராக எடுக்கிறதுக்காக, வீடியோ எடுக்கிறதுக்காக மேலே வந்தாங்க. ஒரு நீர் யானை அங்கே முன்னாடி போயிடுச்சு. பட் லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா நீர் யானை தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே போகுதுங்க. அதோட குட்டின்னு அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ். நீர் யானை மாதிரியே உடம்பு இருக்கும், ஆனால் வந்து இவனுங்க வந்து கட்டு மஸ்தாக இருப்பானுங்க. கொம்பு மூக்கில் இருக்கும். இந்த ரைனோசரஸ் காண்டாமிருகம்னு சொல்லுவாங்க. வெயில்னால எவ்வளோ ஜாலியாக தண்ணியில் உட்காந்துட்ருக்காங்க பாருங்க. கொஞ்சம் அப்படியே கேமரா திருப்பி பார்த்தா இன்னொரு ரைனோசரஸ் அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. ஆனால் சரியாக எடுக்க முடியல. நானும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் ஒட்டகச்சிவியை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா 2 காதல் பண்ணிங்க குறுக்கில் நின்றுதுங்க. சரி அவங்க 2 பேரும் போயிட்ட உடனே அப்படியே ஒட்டகச்சிவி தூரமாக தெரிதா பார்த்தீங்களா, அவங்க தான். சரி நிறுத்தலை, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக மீன் செக்ஷன் வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சில்சிட்டு. எல்லாம் நம்மலாம் வீட்டில் வளர்க்குறது தான். ஆஃப்ரிக்கன் சில்சிட்னு போட்டிருக்கு. இது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஏதோ மான்ஸ்டராக ஏதோ ஒன்று வரும், சரியாக தெரியல. இந்த தொட்டியில் தண்ணியை தவிர வேறு எதுவும் இல்லை. இது ஏதோ எலக்ட்ரிக்கல் ஃபிஷ்ஷாக, எல்லோ ஃபிஷ்ஷு. நான் 7வது 8வது படிக்கும்போது வளர்த்துருந்தேங்க ஆஸ்கரு. அந்த மீன் இங்கே இருக்குது பாருங்கள். கையை வச்சா கடிச்சிருவாங்க, அதுக்கே பயந்துட்டு. இப்போ தான் நிறையா மீன் வந்துடுச்சு. அப்போல்லாம் ஆஸ்கரை பார்த்தாலே பயந்துருவோம்.
ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காத மீன் டேங்க் கிளீனர். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு பாருங்கள், வீட்டுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குது. கிஸ்ஸிங் ஹக்யூரம்யா பேர். ஜுவல் சில்சிட் தான் இதுங்க. சில்சிட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, இது ஒரு வெரைட்டிஸ். அடுத்தபடியாக கிளாஸ் ஃபிஷ்ஷாம், கண்ணாடி மீன். இது நான் வளர்த்துருக்கேங்க. அப்படியே வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும், கிளியராக தெரியும். தோ புராணா, மோஸ்ட் டேஞ்சரஸுங்க இவனுங்கெல்லாம். கையை வச்சா கையை ஒரு செகண்டில் நமக்கு விரலே இருக்காது, கையை காலியாகிடும் கையை உள்ள விட்டிங்கன்னா. கோய் கேப்பு, ஷார்க்குன்னு சொல்லிட்டு வளர்ப்போமே, ஒயிட் ஷார்க். நிறைய இடத்துல வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ பெரிய தொட்டி வேஸ்ட்டாக வச்சுருக்காங்க, சின்ன சின்ன மீனாக போட்டு. கோழி கேப்பில் குட்டிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது இது கிளாஸ் ஃபிஷ்ஷுங்க, நியோ டெட்ரான்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஷ்ஷை. கலர் கலராக இருக்கும், க்ரீனு, ரோஸு, ப்ளூ, எல்லா கலர்லேயும் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரெயின்போ ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்ணு ரெட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், சூப்பராக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ், ஒயிட் ஆஸ்கார். இவனுங்க எல்லாமே நான்வெஜ் தாங்க, வெஜ்ஜே கிடையாது. ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் போட்டு மீள முடியாது இவங்களுக்கு. சில்வர் அரோவானாங்க. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அனிமல் பிளானட்டில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து மீனுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விற்றுட்ருக்காங்க. இப்போ அதுதான் ஃபேமஸாக இருக்குது. பாருங்கள் என்ன வெறித்தனமாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஆஸ்கர் வெரைட்டி தான் நினைக்கிறேன். ஆஸ்கரா இல்லை வந்து என்னன்னு தெரில. எவ்வளோ பசி பார்த்தீங்களா, கையை விட்டால் அவ்வளோதான்ல, கையை துண்டாக்கிறோம் போல். செம்மையாக விளாட்தானா, நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது. இது பேர் லெப்பர்ட் கோரி கேட் ஃபிஷ்ஷுங்க. இப்போ இது நிறைய இடத்துல வாங்கிட்டுருக்காங்க, சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லார் மீன் தொட்டிலையும் இது வாங்குகிறாங்க இப்போல்லாம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் கௌரனியா. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலாம் வளர்த்துருக்கேங்க. டெட்டஸ்கோப்புன்னு சொல்லுவோம், ஏன்னா கண் வெளியே வந்திருக்கும், கோல்டு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பிளாக் கலரு, டெட்டஸ்கோப்புன்னு சொல்லுவோம். அடுத்த மீன் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க, டெக்சாஸ் சில்சிடியா. ஸோ அது சூப்பராக இருக்குது. இது கூட நிறைய பேர் இடத்துல வளர்க்குறாங்க. இதில் அந்த ஜெயிண்ட் கௌரணி கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்க்குன்னு சொல்லி வாங்குவோம் பார்த்திங்களா வீட்டில், அந்த மீன் தான். எல்லாம் மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க, ஆஸ்கரு இது அது எல்லாமே. ஸோ வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷோட இது எல்லாமே பார்த்தாச்சு. வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன் இருந்ததுங்க. அந்த வெளியே வந்தோன்னே தண்ணி ஊற்றிருக்காங்க, அதில் பெரிய பெரிய ஏரி மீன் எல்லா மீனும் விட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கை சைஸில் மீன்லாம் உள்ளே போயிட்டு இருந்தது. இது போது பார்த்திங்களா. அப்படியே முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்குரில் மங்கின்னு இருக்குது, அணில் குரங்குன்னு. ஸோ நல்லா அது பார்க்கறதுக்கே சின்னதாக அழகாக விளையாடிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.